ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மம்மிஸ் மசாலா. நீங்கள் எல்லாருமே நல்லா ஹெல்த்தியாகவும் ஹாப்பியாகவும் இருப்பீங்கன்னு சொல்லி நினைக்கிறேன். நம்ம இன்றைக்கி என்ன vlog பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சூப்பரான வீக்கெண்ட் ரொட்டீன் தான் ஷேர் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் வீக்குக்கு நம்ம என்னெல்லாம் சமைக்க போகிறோம், ஸோ அதுக்கு என்னெல்லாம் நம்ம ப்ரிப்ரேஷன் ஒர்க்கெல்லாம் பண்ணி வச்சா டென்ஷன் இல்லாமல் நல்லா ஃப்ரீயாக சமைக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு vlog-ஆ நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஃபேமிலி ஃபுட் ஹேபிட்டை பொறுத்து கொஞ்சம் மாறுபடுமே ஒழிய மோரார்லெஸ் பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியன் குக்கிங்க்கு ஏற்ற மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த இன்ட்ரெஸ்டிங் vlog பார்க்கலாம் வாங்க. வருஷத்தில் 365 நாள் ப்ரெட்டு கொடுத்தாலும் எங்கள் வீட்டில் சாப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா காலையில் நேரம் அவசரமாக ஸ்கூலுக்கு அதுக்கப்புறம் ஆஃபீஸ்லாம் கிளம்பும்போது பார்த்தீங்கன்னா டக்குன்னு எடுத்து சாப்பிட்டு போக நல்லா ஈஸியாக இருக்கும்னு சொல்லிட்டு இதுதான் ஃபஸ்ட்டு சாய்ஸாக வச்சுருப்பாங்க. வீக்கெண்டு வெஜிடபிள் வாங்கிட்டு வரும்போதே கண்டிப்பாக ஒரு ஹோல் மீல் பேக்கெட்டு ப்ரெட்டும் வாங்கிட்டு வந்துடுவாங்க. ஸோ அது பார்த்திங்கன்னா அந்த வாரம் ஃபுல்லுமே சரியாக போயிடும். ப்ரெட்டுனாலே ஆப்வியஸாக அதை டோஸ்ட் போட்டு தான் நம்ம சாப்பிடுவோம். ஸோ அதுக்கு பார்த்திங்கன்னா நான் எப்போவுமே மில்கி மிஸ்ட்டு அன்சால்டட் பட்டர் 500 கிராம் தான் யூஸ் பண்ணுறது. ஸோ இது பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராகவும் நல்லா டேஸ்டியாகவும் இருக்கும். ஸோ அதனால் எனக்கு இந்த பட்டர் தான் ஃபஸ்ட்டு சாய்ஸாக வச்சுருப்பேன். இது சம்டைம்ஸ் பார்த்திங்கன்னா தமிழ் கடையிலலாம் அன்அவைலபிள் நோ ஸ்டாக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ அதனாலேயே இது எப்போல்லாம் நான் பார்க்குறேனோ அப்போல்லாம் ஒரு 2-3 பார் வாங்கிட்டு வந்து நான் ஃப்ரீசரில் போட்டு வச்சுருவேன். ஸோ தேவைப்படும் போது நம்ம தேவைப்படுற மாதிரி செஞ்சுக்கிறலாம். இது பார்த்திங்கன்னா ப்ரெட்டுக்குன்னு மட்டும் கிடையாது. நம்ம சப்பாத்தி, கீ ரைஸு, புலாவு, அதுக்கப்புறம் இந்த வெஜிடபிள் ஏதாவது சாட்டே பண்ணுறோம், பன்னீர் பட்டர் மசாலா, இந்த மாதிரி எல்லாத்துக்குமே நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம ஒரு ஃபுல் பாரே எடுத்து நம்ம அந்த நேரம் மெல்ட் பண்ணுறதுக்கு டைம் எடுக்கும். சரி அப்படியே வச்சு நம்ம யூஸ் பண்ணுவோன்னு சொல்லி பண்ணணுன்னா சமைச்ச ஃபுட்டெல்லாம் இது மேலே பட்டு அதுக்கப்புறம் ஃபுல் பட்டருமே வேஸ்ட்டாக மெஸ்ஸியாக போகும். ஸோ இதெல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணுறதுக்கு நம்ம இந்த மாதிரி பெஸ்ட்டாக குட்டி குட்டி க்யூப்ஸாக போட்டு வச்சிட்டோன்னா தேவைக்கேற்ற மாதிரி எடுத்து யூஸ் பண்ணிக்கிறலாம். நான் பார்த்திங்கன்னா 2 சைஸாக பண்ணி வச்சுருக்கேன். இது தேவைப்பட்டால் நம்ம இந்த ஃபிங்கர் ஷேப்லேயோ இல்லை நல்ல பெரிய ஒரு ஸ்கொயர் ஷேப்லேயோ எப்படி வேணாலும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிறலாம். இன்றைக்கி கிரேவிக்கு போடுற மாதிரி கொஞ்சம் பெரிய சைஸும் ரொம்ப குட்டி குட்டியாக ஏதாவது டோஸ்ட் பண்ணுறதுக்காக வேண்டி சின்ன சைஸ்லேயும் நான் 2 விதமாக இன்றைக்கி நான் பண்ணி வச்சுக்கிட்டேன். தேவைப்படும் போது 2 கியூப் 3 கியூப்னு சொல்லி எடுத்து வெளியில் வச்சிட்டோம்னா டக்குன்னு மெல்ட் ஆயிரும். ரூம் டெம்பரேச்சருக்கு வந்தோடனே நம்ம ஈஸியாக சமைச்சு முடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். இந்த மாதிரி நம்ம எடுத்து யூஸ் பண்ணும்போது நம்ம எவ்வளோ யூஸ் பண்ணுறோங்கிற அளவும் நம்மளுக்கு தெரியும். பட்டர்லாம் இந்த மாதிரி பண்ணுறது ரொம்ப அவசியமா அப்படின்னு சொல்லி நினைக்காதீங்க. கண்டிப்பாக இந்த மாதிரி செய்கிற சின்ன சின்ன வேலை தான் பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு பெரிய சேஞ்சஸ் கொடுக்கும். நம்ம மைண்ட் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், புதுசாக ஃபீல் பண்ணுவோம், புதுசாக சமைக்க தோணும், ஒரு இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும். இதெல்லாம் சின்ன விஷயந்தான், ஆனால் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக பெரிய மாற்றத்தை கொடுக்கும். ஸோ அதனால் நீங்களும் முடிஞ்சால் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இன்றைக்கி இந்த மாதிரி க்யூப்லாம் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்காக பட்டர் ஷீட்டு தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த பட்டர் ஷீட் பார்த்திங்கன்னா எல்லா கடையிலையுமே கிடைக்கும், ஆன்லைன்லேயும் அவைலபிளாக இருக்கும். இதை வாங்கிட்டு வந்ததுக்கப்புறமா நம்மளுக்கு எந்த சைஸில் நம்ம பட்டர் க்யூப் மேக் பண்ண போகிறோமோ அந்த சைஸ்க்கு தகுந்த மாதிரி நைஃபோட ஷார்ப் இல்லாத பக்கமாக பார்த்து அழகாக சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி அதில் இன்சர்ட் பண்ணி அதுக்கப்புறம் அந்த நைஃபும் அந்த பட்டர் ஷீட்டையும் சேர்த்து அட் அ டைமில் நம்ம அந்த பார்க்கு நடுவில் வச்சோம்னா அழகாக போய் ப்ளேஸ் ஆகிக்கிறோம். இந்த மாதிரி நம்ம நைஃபோ கையோ எதுவுமே டச்சே ஆகாமல் பட்டரை நல்லா அழகாக இந்த மாதிரி இன்சர்ட் பண்ணி அப்படியே எடுத்து நம்ம அப்படியே ஃபோல்டு பண்ணிக்க வேண்டியதான். ரொம்பவே ஈஸியான மெத்தடு, ஆனால் ரொம்ப யூஸ்ஃபுல்லான மெத்தடு. மாதிரி பாக்ஸ் மாதிரியும் க்ரியேட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா இந்த மாதிரி சும்மா ஜஸ்ட் ஃபோல்டு பண்ணி வச்சுக்கலாம், நம்ம இஷ்டம்தான். இந்த மாதிரி க்யூபாக கட் பண்ணி வச்சுட்டோம்னா நெக்ஸ்ட்டு வர அடுத்த 2 வாரத்துக்கு நம்மளுக்கு டென்ஷன் இல்லாமல் சமைச்சிக்கலாம். ஸோ மார்னிங் நேரம் அந்த ஸ்கூலுக்கு கிளம்புற அந்த பரபரப்பான நேரத்தில் இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பட்டுச்சுன்னா நம்ம ரொம்ப நாள் வச்சு யூஸ் பண்ணுறவங்களா இருந்தால் இந்த மாதிரி பட்டரை இது பண்ணதுக்கப்புறம் ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு மேலே ஒரு ஸ்டிக்கரில் எக்ஸ்பிரி டேட்டையும் மென்ஷன் பண்ணிக்கிறது ரொம்ப நல்ல விஷயம். அப்போ தான் நம்ம இது எவ்வளோ நாளைக்கு வரைக்கும் வச்சு யூஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி நம்ம தெரிஞ்சுக்கலாம். எனக்கு சீக்கிரம் காலி ஆயிரும். ஸோ அதனால் நான் பாக்ஸில் எதுவுமே மென்ஷன் பண்ணலை. ஃபஸ்ட்டில் எல்லாம் பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டுக்காரவங்களாம் அவ்வளோ ஊறுகாய் சாப்பிடுவாங்க. கண்ட்ரோல் பண்ணவே முடியாதுங்க. எப்போ வாங்கினாலுமே 2 பாட்டில் தான் வாங்குவாங்க. அதுவும் நான் ஊருக்குலாம் போயிட்டேன்னு வச்சுக்கோங்களேன் 4-5 பாட்டில் வரைக்கும்லாம் போயிடும். அந்த அளவுக்கு அவங்க ஊறுகாய் பைத்தியம்னு வச்சுக்கோங்களேன். அவங்கள நான் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த தொக்குக்கு இப்போ மாற்றி வச்சுட்டேன். இப்போ ஊறுகாய் அவங்க சுத்தமாக மறந்துட்டாங்க.
எப்போவாச்சும் வந்துட்டு ஊருக்கு போனால் வந்து கொஞ்சம் போட்டு எடுத்துகிட்டு வரதோட சரி. மற்றபடி ஊறுகாய்ன்ற பக்கமே நாங்கள் போகிறதில்ல. வீட்டில் கூட நம்ம எப்படி வேணாலும் வெரைட்டியாக பண்ணி ஊறுகாய் யூஸ் பண்ணிக்கிறலாம். ஆனால் கடையில் வாங்குறதுல பார்த்தீங்கன்னா அவ்வளோ எண்ணெய் மிதக்குங்க. புளிச்சக்கீரைலாம் பார்த்தீங்கன்னா நான் ஊரில் கூட அந்த அளவுக்கு நான் பார்த்ததில்லைங்க. ஆனால் சிங்கப்பூரில் பார்த்தீங்கன்னா வருஷம் ஃபுல்லுமே கிடைக்கும். ரொம்பவே நல்லா ஃப்ரெஷ்ஷாக கொழுந்தா நம்ம மலேசியாவிலேருந்து தான் இங்கே வருது. போது இங்கே நிறைய கட்டுக்கட்டாக கிலோ கணக்கெல்லாம் வாங்கிட்டு போய் சமைப்பாங்க மற்ற இனத்துக்காரவங்கலாம். எங்கள் வீட்டில் எப்போவுமே தொக்கு ஒன்று கண்டிப்பாக இருக்கும். ஒரு தடவை இந்த மாதிரி பண்ணேன்னா அதுக்கப்புறம் வந்துட்டு மணத்தக்காளி கீரை, பிரண்டை, அப்படி இல்லைன்னா தக்காளி, பூண்டு, இஞ்சி இந்த மாதிரி சீசனுக்கு தகுந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு தொக்கு வந்து பண்ணி வச்சுட்டே தான் இருப்பேன். அளவெல்லாம் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துட்றேன். தேவைப்படுறவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. கீரை வந்து நல்லா கல்லுப்பு மஞ்சத்தூள் போட்டு ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுட்டு ஒரு 2-3 வாட்டி வாஷ் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறமா ட்ரெயின் பண்ணிக்கிறலாம். வானலியில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு நம்ம வறுக்கிறதுக்கு எடுத்து வச்சுருந்தோம் இல்லைங்களா, ஸோ அந்த பொடிக்கு தேவையான எல்லா திங்ஸையும் ஆட் பண்ணி நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிறலாம். அதே வானலியில் நம்ம வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற இந்த புளிச்சக்கீரையும் ஆட் பண்ணிக்க வேண்டியதான். இந்த புளிச்சக்கீரையில் பார்த்திங்கன்னா அந்த பூச்சி உள்ளது, அதுக்கப்புறம் ரொம்ப வந்துட்டு முத்தின இலை அந்த மாதிரி இருந்தால் மட்டும் கழிச்சிட்டு மற்ற இலைகளை மட்டும் நல்லா கிள்ளி போட்டுக்கிறணும். இந்த பாருங்கள், கொஞ்சம் வதக்கவே பார்த்திங்கன்னா நல்லா வந்துட்டு கலர் மாறி வந்துடும். கொஞ்சம் தண்ணி வந்து நம்ம ஆட் பண்ணிக்கணும். இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அது நல்லா வந்து அந்த இடத்துல ஒட்டிக்கிட்டு ஒரு மாதிரி வேஸ்ட் ஆகிடும். ஸோ அதனால் நம்ம கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஒரு 2-3 நிமிஷம் வேக வச்சோம்னா நல்லா கலர் மாறி வெந்து வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு ஃபஸ்ட்டு அந்த ட்ரை ஐட்டத்தையெல்லாம் நல்லா மிக்சியில் போட்டு பொடிச்சிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்துட்டு இந்த கீரையும் அது கூட ஆட் பண்ணி ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக ஒன்றுக்கு பாதியாக கூட நம்ம அரைச்சி எடுத்துக்கிறலாம். இதுக்கு வந்து தாளிப்பு ஒன்று கொடுத்துடலாம். தாளிப்பு கொடுத்தா வந்து நல்லா சூப்பராக இருக்கும். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேனில் செக்கில் ஆட்டின நல்லெண்ணெய் ஒரு 4-5 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. அது உங்களோட தேவைக்கு தகுந்த மாதிரி. நான் ரொம்ப ஆட் பண்ண மாட்டேன், ஏன்னா நம்ம வந்து ஹெல்த் பெனிஃபிட்ஸ்க்காக தான் இதை சாப்பிட்றோம். இதில் அதுக்கு அளவுக்கு அதிகமாக எண்ணெய் ஊற்றி சாப்பிட்டா அப்புறம் அதோட யூஸே கிடையாது. ஸோ அதனால் ஓரளவுக்கு திட்டமாக ஊற்றிட்டு சூப்பரான ஒரு தாளிப்பும் கொடுத்து நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அரைச்சிக்கிற பேஸ்ட்டு இது கூட மிக்ஸ் பண்ணி நல்லா சுருள வதக்கணும். ஒரு 4-5 நிமிஷத்துலேயே பார்த்தீங்கன்னா நம்ம விட்ட எண்ணெயெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு வெளியில் வர ஆரம்பிக்கும். அந்த டைமில் நல்லா பேனில் வந்து நம்ம நல்லா வந்துட்டு சுழண்டு வரும். அந்த ஸ்டேஜ் பார்த்திங்கன்னா ரொம்ப கரெக்டாக இருக்கும். ரொம்ப ட்ரையாகவும் எடுத்துடக்கூடாது, ரொம்ப வந்துட்டு லூஸாகவும் எடுத்துடாமல் கரெக்டான கன்சிஸ்டன்சியில் தொக்கு பாதம் வந்தோடனே ஆஃப் பண்ணிக்கிறலாம். இது நல்லா ஆறுனதுக்கப்புறமா ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சிட்டோன்னா ஒரு வாரம் 10 நாள் வரைக்கும் நல்லா சூப்பராக இருக்கும். இது வந்து இட்லி, தோசை, சப்பாத்தி, சாதம் எல்லாத்துக்கூடையுமே நல்லா காம்பினேஷனாக இருக்கும். ஆக்சுவலாக இந்த புளிச்சக்கீரையில் நான் எங்கள் அம்மா வீட்டில் சாப்பிட்டதே இல்லைங்க. எங்கள் வீட்டில் அவங்க தான் வந்து முதல்ல எனக்கு இப்படி ஒரு கீரை இருக்குதுன்னு சொல்லி இன்ட்ரடியூஸ் பண்ணதே. நிறைய நல்ல விஷயங்கள்லாம் நான் சிங்கப்பூர் வந்து தான் கற்றுக்கிட்டேன். நம்ம வீட்டில் நெய் வந்து பட்டருக்கு அடுத்த இடத்த பிடிச்சிரும். ஏன்னா அதிகமாக வந்துட்டு இந்த தோசை இந்த மாதிரிலாம் பசங்களுக்கு ஊற்றி கொடுக்கும்போது நெய் நான் யூஸ் பண்ணுவேன். ஸோ நெய் வந்து பொதுவாகவே நம்ம எல்லாருமே யூஸ் பண்ணுற ஐட்டம் தான். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா கடையில் வாங்குறத காட்டிலும் வீட்டிலே வந்து காய்ச்சிக்கிறது தான் ரொம்ப பிடிக்கும். இங்கே உள்ள பட்டர்லேயே கொஞ்சம் எனக்கு பிடிச்சது வந்து மில்கி மிஸ்ட் அன்சால்டட் பட்டர். ஸோ நான் எப்போவுமே பார்த்திங்கன்னா முறுக்கு சுடுறதுக்கும் சரி, இந்த மாதிரி நெய் காய்ச்சறதுக்கும் நான் அன்சால்டட் தான் எடுத்துக்குவேன். இன்றைக்கி 500 கிராம் மில்கி மிஸ்ட்டு அன்சால்டட் பட்டரில் தான் நான் வந்துட்டு நெய் காய்ச்ச போகிறேன். முதல்ல வந்து பட்டரை வந்து நம்ம எப்போ காய்ச்சறோமோ அப்போ தான் நான் ஃப்ரிட்ஜிலேருந்து எடுக்கிறது. அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஷீட்லையெல்லாம் எதுவும் ஒட்டாமல் நல்லா வந்து வீணாக போகாமல் ஃபுல்லுமே வந்து நம்மளுக்கு பட்டர் கிடச்சிரும். பாருங்களேன், இந்த மாதிரி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் ஃப்ளேமை வந்து சிம்லேயே தான் வச்சுக்கணும். எக்காரணம் கொண்டும் ஃப்ளேமை வந்து ஏற்றவே மாட்டேன். அதே மாதிரி கொஞ்சம் அகலமாக பெரிய சைஸ் வானலியை எடுத்துக்கிறணும். ஏன்னா சம்டைம்ஸ் வந்து பொங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் கொஞ்சம் பெரிய சைஸ் பாத்திரமாக வச்சுக்கிட்டோம்னா நம்மளுக்கு வந்துட்டு சேஃபாக இருக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பட்டர் நல்லா உருக ஆரம்பிக்கணும். ஃபஸ்ட்டு உருக ஆரம்பித்தோன்னே பார்த்திங்கன்னா நுரையாக அந்த மாதிரி வெள்ளை கலரில் பால் மாதிரி வரும். இதுதான் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டேஜ். இந்த 3 ஸ்டெப்பு இதில் பார்க்கணும். அந்த 3 ஸ்டெப்பு பார்த்தாலே முடிஞ்சிச்சிங்க, நெய் வந்துடும். கொஞ்சம் பேர் கேட்டிருந்தீங்க, அக்கா 500 கிராம் பட்டருக்கு வந்து எவ்வளோ நெய் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு 300-350 தாங்க கிடைக்கும், அதுக்கு மேலேலாம் கிடைக்காது. ஸோ இது லாஸு ப்ராஃபிட்டு அந்த மாதிரி பார்க்குறத விட நம்ம வீட்டில் செய்கிறோம் அப்படிங்கிறது தான். அதுவும் ஊர்லெலாம் இனிமேல் நல்லா ப்யூராக கிடச்சிச்சின்னா கண்டிப்பாக அந்த மாதிரி பட்டரை யூஸ் பண்ணுங்கள். நிறைய பேர் வந்துட்டு நான் வீட்டில் வெண்ணெய் எடுத்து வச்சு அதில் நெய் காய்ச்சுவாங்க. அதுவுமே இன்னும் சூப்பராக இருக்கும். பட் நமக்கு வந்து இங்கே இந்த மாதிரி பட்டர் வாங்கி காய்ச்சறது தான் ஒரே ஆப்ஷன். ஸோ அதனால தான் நான் இந்த மெத்தட் யூஸ் பண்ணுறது. அடுத்து ஒரு 2-3 நிமிஷத்துலேயே பார்த்தீங்கன்னா அந்த பபிள்ஸ் எல்லாம் கொஞ்சம் நல்லா பெரிய சைஸில் ஃபார்ம் ஆக ஆரம்பிக்கும். இப்போ பாருங்கள், அந்த நுரையெல்லாம் போயிட்டு இப்போ பபிள்ஸ் வந்து பெருசாயிருச்சு. இந்த டைமில் நம்ம லைட்டாக கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி பண்ணி விடும்போது பார்த்திங்கன்னா இந்த பெரிய பபிள்லாம் போயிட்டு அடுத்து குட்டி குட்டி பபிள் வந்து ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிரும். இது தாங்க ஃபைனல் ஸ்டேஜ். அந்த குட்டி குட்டி பபிள்ஸ் வந்து ஒரு மாதிரி பிஸ்கெட் கலரில் அந்த கீ சேஞ்ச் ஆகும்போது நம்ம வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மோர் இருக்கு இல்லைங்களா, வீட்டில் உள்ள தயிர்லேருந்து எடுக்கிற மோரை வந்து இதோட ஆட் பண்ணிக்கிறணும்.
இந்த மோர் ஆட் பண்ணுறதோட பர்பஸே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஆடுலலாம் வர மாதிரி நல்லா மணலாக சூப்பராக கிடைக்கும். அந்த டெக்ஸ்சர் வந்து அட்டகாசமாக இருக்கும். அதுக்காகத்தான் முருங்கைக்கீரை வந்து ஃப்ளேவருக்காக யூஸ் பண்ணுறோம். கொழுந்து கீரையாக ஒரு 4-5 கொத்து வந்து போட்டுக்கிறலாம். இது வந்து ஆப்ஷனல் தான், தேவைப்படலைன்னா விட்டுறலாம். சிலர் வந்து ஜீரகம் போடுவாங்க, கருவேப்பிலை போடுவாங்க, பெப்பர் போடுவாங்க. ஸோ அது அவங்கவுங்கள பொறுத்தது. நான் எப்போவுமே வந்து முருங்கைக்கீரை தான் போடுவேன். ஏன்னா என் பசங்களுக்கு அது ரொம்ப பிடிக்கும். லாஸ்ட்டாக வந்து அந்த கீரை நல்லா முருகி வரும்போது ஆஃப் பண்ணிக்கிறணும். அதே பாத்திரத்தில் வைக்காமல் நெய்யை வந்து இம்மீடியட்டாக வேறு பாத்திரத்துக்கு சேஞ்ச் பண்ணிடணும். ஏன்னா வந்து ஹீட்டில் இருக்க அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு கலர் மாறி போயிடும். ஸோ அதுக்கப்புறம் வேறு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு அப்புறம் அதிலேருந்து நான் வந்து இந்த மாதிரி ஒரு க்ளீன் பண்ணி வச்சுருக்க கண்டெய்னருக்கு ஸ்டோர் பண்ணிக்குவேன். இது இல்லைன்னா நம்ம வீடுகளெல்லாம் கையோடஞ்ச மாதிரி ஃபீல் பண்ணுவோம். அந்த மாதிரி ஒரு பொருள் தான் பார்த்திங்கன்னா நம்மளோட இட்லி மிளகா பொடி. ஸோ கண்டிப்பாக இது எல்லார் வீட்லேயுமே இது இருக்கும். எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ பேசிக்காக வந்து ஒரு இட்லி மிளகா பொடி நம்ம அரைச்சி வச்சுக்கிறது ரொம்ப 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 நல்ல விஷயம். லேடிஸு எனி டைம் நம்மளுக்கு ஹெல்த் இஷ்யூஸ்லாம் வரும். திடீர்னு நம்மளுக்கு ஒரு உடம்பு முடியாமல் போகிறப்ப, அப்புறம் மந்த்லி ப்ராப்ளம்லாம் வர்றப்பெல்லாம் பார்த்திங்கன்னா இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த தொக்கு, இட்லி பொடி இதெல்லாம். இதுக்கு வந்து நான் எப்படி அரைப்பேன்னு பார்த்திங்கன்னா, 1 கப்பு உளுந்து எடுத்துக்கிறணும். இது வந்து உருட்டு வெள்ளை உளுந்தாவும் எடுத்துக்கலாம். இதுலேயே கருப்பு உளுந்தும் நம்ம எடுத்துக்கிறலாம். நான் இன்றைக்கி வெள்ளை உளுந்து தான் எடுத்திருக்கேன். ஒரு டைம் இந்த மாதிரி அரைச்சேன்னா இன்னொரு டைம் வந்து கருப்பு உளுந்து போட்டு அரைச்சிக்குவேன். எல்லாமே மாறி மாறி தான், ஒரே மாதிரி வரமாட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 1/2 கப்பு வந்து கடலைப்பருப்பு, ஒரு 4 டேபிள் ஸ்பூன், அதாவது ஒரு 1/4 கப்பு அளவுக்கு கருப்பு எள்ளு எடுத்திருக்கேன். இந்த கருப்பு எள்ளுக்கு பதிலாக நம்ம வந்துட்டு 4 டேபிள் ஸ்பூனுமே ஒயிட் எள்ளு எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா இது பாதி அது பாதி கூட எடுத்துக்கிறலாம். காரத்துக்கு பார்த்திங்கன்னா நான் ஒரு 12 காஞ்ச மிளகாயும் 5 காஷ்மீரி சில்லியும் எடுத்திருக்கேன். இவ்வளோ தாங்க இதுக்கு தேவைப்படும். ஒரு பேனில் வந்துட்டு ஆயில் எதுவும் ஆட் பண்ணாமல் நம்ம எடுத்து வச்சுருக்கிற மிளகாயில் வந்து காம்பெல்லாம் எடுத்ததுக்கு அப்புறமா ஆட் பண்ணிக்கிட்டு, இது கூடவே பார்த்திங்கன்னா கொஞ்சமாக கல் உப்பும் சேர்த்து நல்லா வந்து ஃப்ரை பண்ணிக்கிறணும். அடுப்பு எப்போவுமே வந்து சிம்மில் தான் வச்சு நான் சமைப்பேன். ஸோ அதே மெத்தடு தான் இப்போவும். வெறும் மிளகா மட்டும் போட்டு வறுக்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி நெடி அடிக்கும். ஸோ அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு தான் நம்ம சால்ட்டையும் இப்போவே ஆட் பண்ணிக்கிட்டோம். நல்லா ஃப்ரை பண்ணி கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா அதை ஒரு பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். அதே பேன்லேயே திருப்பி நம்ம எடுத்து வச்ச உருட்டு உளுந்து இருக்கு இல்லைங்களா, அதை ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஃப்ரை பண்ணணும். ட்ரை ரோஸ்ட் பண்ணி நல்லா கலர் வந்து ஈவனாக சேஞ்ச் ஆகணும். அந்த மாதிரி வரும்போது நல்லா அதுக்கப்புறமா எடுத்து அதையும் இன்னொரு பிளேட்டுக்கு சேஞ்ச் பண்ணி வச்சிடலாம். இதெல்லாம் வறுக்கும் போதே பார்த்திங்கன்னா நல்லா மணமாக வாசம் சூப்பராக அடிக்கும். அதுலேயே நம்ம தெரிஞ்சுக்கலாம் இது வந்து நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அதே பேன்லேயே பார்த்திங்கன்னா நம்ம எடுத்து வச்சுருக்கிற கடலைப்பருப்பு 1/2 கப்பு எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதையும் இது கூடவே சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்க வேண்டியதான். ஒரு சிஸ்டர் வந்து எனக்கு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அது வந்து என்னென்னா, அக்கா நீங்கள் என்ன ஃபயர் ஃபைட்டரா, நீங்கள் எப்படி வந்து பேனெல்லாம் வந்துட்டு டைரெக்டாக கையிலே தொடுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. எனக்கு பார்த்தோன்னே சிரிப்பு தான் வந்துச்சு. ஏன்னு கேட்டிங்கன்னா, இது வந்து ட்ரைப்ளை ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலுங்க, இண்டஸ் வேலி பிராண்டோடது. இது வந்து அவ்வளோ சீக்கிரம் வந்து ஹீட்டை வந்துட்டு இது பண்ணாது. ஸோ ஹேண்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சிம்மில் தான் சமைக்கிறோம் இல்லைங்களா, ஸோ அதனால் அவ்வளோ ஹீட் வராது. ஸோ அந்தனால தானே ஒழிய மற்றபடி ஹீட்டுக்கு அதிகமாக போனால் கை கண்டிப்பாக சுட தான் செய்யும். எள்ளெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம இதில் போட்ட உடனேயுமே பயங்கரமாக வெடிக்க ஆரம்பிச்சிரும். ஸோ அதனால் எல்லாமே அடுப்பு ஃபுல்லாக வீணாக போயிடும். கூடவே நம்மளுக்கு பொருளும் வீணாக போகும். ஸோ அதனாலேயே நான் வந்து எப்போவுமே ஒரு லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி நல்லா வெடித்ததுக்கு அப்புறமா இந்த மாதிரி ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா ஒரு மிக்ஸி ஜாரில் ஃபஸ்ட்டு வந்து இந்த கல்லுப்பும் வரமிளகாயும் போட்டு நல்லா பல்ஸ் மோடில் அரைச்சி எடுத்துக்கிறணும். அது கூடவே பார்த்திங்கன்னா இந்த பருப்பு வகைகள் எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, இது எல்லாத்தையுமே கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா வந்துட்டு ஒரு கொரகொரப்பான ஒரு ஸ்டேட்டில் வந்து அரைச்சி எடுத்துக்கிறணும். லாஸ்ட்டாக வந்து இது கூட வறுத்து வச்சுருக்கிற எள்ளையும் சேர்த்துட்டு கொஞ்சம் பெருங்காயத்தூளும் சேர்த்து நல்லா வந்துட்டு அரைச்சி எடுத்துக்க வேண்டியதான். அவ்வளோ தாங்க, சூப்பரான இட்லி பொடி ரெடி ஆகிடுச்சு. இது கூடவே பார்த்திங்கன்னா இது நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா தேவையான அளவு எடுத்து வெளியில் வச்சுட்டு பேலன்ஸை வந்து நான் ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்குவேன். தேவைப்படும் போது எடுத்து திருப்பி ரீஃபில் பண்ணிக்கிறது. இட்லி பொடி கூட எப்பயுமே நான் ஒரு தொனைப்பொடியும் செஞ்சு வச்சுருவேன். அதாவது முருங்கைக்கீரை பொடி, கருவேப்பிலை, பூண்டு இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு பொடி. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நான் ஃப்ளாக்ஸ் சீடு பொடி தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். 1 கப்பு ஃப்ளாக்ஸ் சீடை நல்லா வந்துட்டு ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கணும். இதுவும் எள்ளு மாதிரி தாங்க, பயங்கரமாக வெடிக்கும். ஸோ அதனால் க்ளோஸ் பண்ணி வச்சு நல்லா வெடித்து முடித்ததுக்கு அப்புறமா நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்து
பிளேட்டில் கொட்டி ஆற வச்சு அதுக்கப்புறமா நல்லா ஒரு மிக்ஸி ஜாரில் பொடிச்சு எடுத்துக்கிறலாம். ரொம்ப நைஸாக பொடிக்கக்கூடாது. ஏன்னா இது வந்து ரொம்ப அரைச்சோம்னா ஒரு மாதிரி பேஸ்ட் மாதிரி ஆயிரும். ஸோ பல்ஸ் மோடில் நல்லா வந்துட்டு கொஞ்சம் வந்துட்டு கொரப்பாக அரைச்சி எடுத்துக்க வேண்டியதான். நான் என்ன பண்ணுவேன்னா, ஒரு ஸ்பூன் வந்துட்டு ப்ளைன் இட்லி பொடி எடுத்தேன்னா இந்த தொனைப்பொடி ஒரு அரை ஸ்பூன் எடுத்துகிட்டு ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணி நெய் விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி அதை வந்து இட்லி தோசைக்கு தொட்டுக்க கொடுப்பேன். சூப்பராக இருக்கும். ஸோ இந்த தொனைப்பொடி மட்டும் அப்பப்போ மாறி மாறி நான் அரைச்சிக்கிறது. இந்த தடவை வந்து ஃப்ளாக்ஸீட் பொடி ரொம்பவே சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சிட்டோன்னா ரொம்பவே ஈஸியாக இருக்கும். சாம்பார், ரசம், அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம சமைக்கிற எல்லா சாப்பாட்லேயுமே மோரார்லெஸ் வந்து நம்ம பெருங்காயம் யூஸ் பண்ணுவோம். அந்த மாதிரி டைமில் வந்து நான் பொடியாக யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி பாராக வாங்கி நானே வீட்டில் வந்து உருக்கி அதை வந்து பவுடர் பண்ணி வச்சுக்கிருவேன். நான் இன்றைக்கி எல்ஜி பெருங்காயம் தான் வாங்கியிருந்தேன். இதில் ஒரு 2 பார் வாங்கினாலே போதும். இது தாராளமாக வந்து எனக்கு 1 மாதத்துக்கே வரும். ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நல்லா வந்துட்டு ஸ்ட்ரெச் பண்ணிக்கணும். எந்த அளவுக்கு நம்மளால் முடியுமோ அந்த அளவுக்கு வந்து நல்லா இழுவியாக இழுத்து விட்டுறணும். அதுக்கப்புறமா ஒரு நல்லா சூடான ஒரு பேனில் சிம்மில் வச்சுட்டு இந்த பெருங்காயத்தை அது மேலே வச்சு கரண்டியை வச்சு லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விடணும். அந்த டைமில் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி பூத்த மாதிரி வரும், கலர் சேஞ்ச் ஆகி. இது வந்து நல்லா அப்போ வாசமும் சூப்பராக இருக்கும். இந்த டைமில் வந்துட்டு கொஞ்சம் கரண்டியில் ஒட்டுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறமா நம்ம வந்துட்டு இந்த பொட்டேட்டோ ஸ்மேஷர் அப்படி இல்லைன்னா ஏதாச்சும் ஒரு பவுல் எடுத்து அதோட பின் பக்கத்தை வச்சு நல்லா வந்து ப்ரெஸ் பண்ணி விடணும். இந்த மாதிரி தான் லைட்டாக ஃபஸ்ட்டு ஒட்டி வரும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உள்ளேயெல்லாம் நல்லா ஹோல்ஸ் ஃபார்ம் ஆகி நல்லா உள்ளேயெல்லாம் நல்லா ட்ரை ஆயிரும். நல்லா வந்துட்டு ட்ரை ஆனதுக்கப்புறமா கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் எடுத்து ஆறுனதுக்கப்புறமா ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு பொடிச்சு எடுத்துக்க வேண்டியதான். நம்ம பொடியாக போடுறதோட இந்த மாதிரி கட்டி பெருங்காயம் வாங்கி அதை நம்ம பவுடர் பண்ணி வச்சோம்னா நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லாக சூப்பராக இருக்கும். நம்ம வந்து ஓவன் இருந்துச்சுன்னா அதுலேயும் கூட வச்சு ஹீட் பண்ணி எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா நல்லா வெயிலில் கூட எங்கள் அம்மாலாம் காய வச்சு எடுப்பாங்க. ஸோ நம்ம இஷ்டம்தான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மிளகுத்தூள் வந்து நான் அதிகமாக யூஸ் பண்ணுவேன். ஸோ அதனால் வந்துட்டு மிளகு கட்டாயம் இருக்கும். அது மட்டும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதிக குவான்டிட்டியில் கூட சமயத்தில் பண்ணி வச்சுக்கிருவேன். எப்பவும் போல தான் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிட்டு நல்லா அந்த வாசம் வரும்போது நல்லா அதை எடுத்து இன்னொரு பிளேட்டுக்கு ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் பொடிச்சு எடுத்துக்க வேண்டியதான். சூப்பராக ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். அதே பேன்லேயே கொஞ்சமாக வெந்தயத்தூளும் கண்டிப்பாக வந்து நம்ம சாப்பாட்டில் எல்லாத்துக்குமே நம்ம யூஸ் பண்ணுவோம். காரக்குழம்பு, புளிக்குழம்பு, சாம்பார், அதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு கொஞ்சம் வெறும் வாயில் சாப்பிட்றது இந்த மாதிரிலாம் செய்வோம். ஸோ அது எல்லாத்துக்குமே இது வந்து சூப்பரான ஒரு பொருளாக இருக்கும். ஸோ இதையும் பார்த்திங்கன்னா நல்லா வந்துட்டு ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு பொன்னிறமாக வந்ததுக்கு அப்புறமா நல்லா ஆறின உடனேயுமே மிக்ஸி ஜாரில் போட்டு பொடிச்சு ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சிட்டோம்னா நம்மளுக்கு கவலையே இல்லை. தேவைப்படும் போது எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். அந்த நேரம் போய் நம்ம ஒவ்வொரு தடையும் நுணுக்கிறதுங்கிறது நம்மளுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். கடையில் வாங்குகிற பொடி அந்தளவுக்கு ஃப்ளேவர் வந்து நல்லா இருக்குமான்னு சொல்ல முடியாது. ஸோ நம்மளே பண்ணுறது எப்போவுமே உத்தமம். இந்த ட்ரை ஐட்டமெல்லாம் வந்து நம்ம வறுக்கிறதுக்கு முன்னாலேயே நல்லா வந்துட்டு வாஷ் பண்ணிவிட்டு ஒரு பிளேட்டில் அகலமான ஒரு பிளேட்டோ இல்லைன்னா துணியிலையோ போட்டு நல்லா வந்துட்டு வெயிலில் காய வச்சுட்டு அதுக்கப்புறமா வறுத்து பொடிச்சிக்கிட்டோம்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ நான் அந்த மாதிரி தான் பண்ணுவேன். உங்களுக்கு வெயில் நல்லா அடிக்குதுன்னா நல்லா வெயிலில் வச்சு எடுங்க. பொடியெல்லாம் அரைச்ச அன்னைக்கு பார்த்திங்கன்னா நல்லா கரெக்டாக தெரியும் எது எந்தெந்த பொடின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் ஒரு வாரம் கழித்து பார்த்தா இதுவா அதுவான்னு சொல்லி ஓப்பன் பண்ணி பார்ப்போம். 2வது நமக்கு தெரியும், ஆனால் நம்ம வீட்டில் உள்ளவங்களுக்கு தெரியாது. ஸோ அதனாலேயே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஸ்டிக்கர்லேயும் நேம் எழுதி அதில் பேஸ்ட் பண்ணி வச்சிட்டோம்னா கொஞ்சம் எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் செய்கிற என்னோடய கிச்சன் ப்ரிப்ரேஷன் ஒர்க்கில் நான் பாதி உங்களோட ஷேர் பண்ணிட்டேன். பேலன்ஸ் வந்து இன்னொரு வ்ளாகில் கண்டிப்பாக நான் ஷேர் பண்ணுறேன். இன்னும் நிறைய வந்து யூஸ்ஃபுல்லான ப்ரிப்ரேஷன் ஒர்க்கெல்லாம் நான் செய்வேன். ஸோ அதையும் நான் உங்களோட கண்டிப்பாக ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த வ்ளாக் வந்து கொஞ்சமாச்சும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருந்துச்சுன்னு சொன்னால் மறக்காமல் வந்து ஒரு லைக் மட்டும் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீக் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வ்ளாகோட நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.